ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே வராங்க. ஜட்ஜ்மெண்ட் டே வர்றோன்னே ஏஜே ஸ்டீல்ஸ் டாமினிக் மிஸ்டரியை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ராவை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் என்ட்ரன்ஸ் கொடுத்து ரிங்குள்ளே வந்தோடனே எல்லாருக்குமே எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நான் இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சம்மர் ஸ்லாமில் சாம்பியன் ஆகிடுவேன், நீங்கள் எங்கே வேணாலும் இருந்து பாருங்கள், நீங்கள் புதிய சாம்பியன் இந்த சம்மர் ஸ்லாமில் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி முடிக்கிற நேரத்தில் கந்தரோட மியூசிக் வருது. கந்தர் வருவார். கந்தர் வந்தோடனே பேச ஆரம்பிப்பார். கந்தருக்கும் சிஎம் பங்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போகும். சம்மர் ஸ்லாமில் நீ என் கூட மோதணும்னு நினைக்கிற, ஆனால் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ 10 வருஷம் கழிச்சு எதுக்காக வந்தியோ அதுக்காக நீ வருத்தப்படுவ, ஏண்டா வந்தோன்னு. அந்த அளவுக்கு நான் உன் கதையை முடிக்க போகிறேன், சம்மர் ஸ்லாமில் உன்னை அடித்து துவம்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கீழே போட்டு கந்தர் கிளம்பிடுற. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வங்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. ஸ்டெப்னி வங்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நயமி வருவாங்க. நயமி வந்து நான் தான் இப்போ சாம்பியனாக இருக்கிறேன், நீ என்ன இங்கே வந்து ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ரிங்குள்ள என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. அந்த மேட்சஸ் தான் ரூசேவ் வர்சஸ் சாமஸ், இவங்க 2 பேருக்கும் ஒரு ரீமேட்ச்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சாமஸ் வந்து டாப் ரோப்லேருந்து அப்படியே ரூசேவ் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரூசேவ் வந்து சூப்பர் கிக் விடுறதா இருக்கட்டும், எல்லாமே மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து சாமஸ் வந்து அவரோட ப்ரோ கிக்கை விட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எல் கிராண்டினோட்ட பேட்டி எடுப்பாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்திருப்பார். அந்த இடத்துல வந்து என்ன இருப்பாங்க, இவர் தான் எல் கிராண்டோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து டிராகண்டி வந்து பேசுவார், நீ எல் கிராண்டனில் நீ சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் அடிச்சு காமிப்பாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை தடுத்துடுவாங்க பேக் ஸ்டேஜில் உள்ளவங்க. அதுக்கப்புறம் வந்து பெய்லியும் லயராவும் பேக் ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்சஸ் இருக்குது, அதுக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லயரா ஃபஸ்ட்டு உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்பர் 1 கண்டெண்டரான டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்டபிள்யூ வர்சஸ் நியூ டே வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் மேட் அப்படின்ற டீமுக்கு நடக்கும். இந்த 3 டீமுக்கும் நடக்கும்ன்ற டாக் டீம் மேட்ச்சில் இந்த அமெரிக்கன் மேட் டீம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ டேவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அமெரிக்கன் மேடுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு எல்கிரேண்டர் அவர் டீமே கிடையாது அப்படின்ற கான்ட்ரவர்சி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னா, ரோல் பின் பண்ணி எல்டபிள்யூ வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இயோஸ்கை அதுக்கப்புறம் வந்து குபிக்கி வாரியர்ஸ் நிற்பாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வாங்கியர் வந்து இஎஸ்கை கிட்ட வந்து பேசுவாங்க. இஎஸ்கைக்கும் ஸ்டெப்னி வாங்கியருக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ சாம்பியனான ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து அங்கே வந்திருப்பார். அவர் வந்து டாப் ஆஃப் த கேரியரில் நின்று பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆடம் பெர்ஸ் வந்து டாமினிக் மிஸ்டரியை பார்த்து, நீ வந்து மெடிக்கல் கிளியராக இருக்கியா இல்லையா சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏஜே ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறம் நீ கிளியராக இல்லையா, நான் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் தொடச்சிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கிரேசன் வாலர் வருவார். அஸ்டின் தேரி இப்போ இன்ஜுரி ஆகிட்டார், அதனால 8 டவுன் அண்டர் டீம் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு, நான் வேணா நியூ டேவில் ஜாயின் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து பெக்கி லிஞ்ச் வந்து பேசுவாங்க லயராவை பற்றி. லயரா வந்து மீண்டும் என் கூட சாம்பியன்ஷிப்புக்கு மோதுறா, இது இந்த சம்மர் ஸ்லாமில் நான் லயராவை தோக்கடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லயரா வந்துடுவாங்க. லயராவை வந்து பிக்கி லிஞ்சும் பேச ஆரம்பிச்சு. லயரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சாம்பியனாக போகிறேன். ஆனால் பிக்கி லிஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு லெஜெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீ யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேற, நீ ரெஸ்பெக்ட் பண்ணாதான் இவ்வளோ கேவலமாக இருக்கிற அப்படின்ற மாதிரி நீ தோத்துக்கிட்டே இருக்கிற, வேணா என் கையை கொடுவா ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை கொடுக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, பிக்கி லிஞ்ச் வந்து தன்னோட ஃபினிஷரை போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் லயரா பவர் பாம்பு போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, அந்த டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். அந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, பெய்லி அண்ட் லயரா வர்சஸ் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த உமன்ஸ் டீம்ஸ்க்கு நடக்கும். இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டாமினிக் மிஸ்டரியோ ஜட்ஜ்மெண்ட் டேக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லயரா அட்டாக் பண்ண வந்த ரெக்கி ராண்ட்ரிகல் எஸ்கேப் ஆகி டாமினிக் மிஸ்டரியோக்கு அடிபட்டுரும். டாமினிக் மிஸ்டரி அடிபட்டு மெடிக்கல் டீம் வந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல மெடிக்கல் டீம் கெட்டப்பில் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிப்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டரியோ. உடனே வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் பிடிச்சி அழுத்துன்னு அழுத்துவார். ஆனால் டாமினிக் மிஸ்டரியோ அங்கேருந்து கெட்டப் ஆகி ஓடிடுவார். இந்த மேட்ச்சில் ஆனால் என்ன நடச்சிருக்கீங்க, இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறவங்க தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் போய் ஆடம் பெர்ஸ் கேட்பார், நீ என்ன மெடிக்கல் கிளியராக இருக்கியா இல்லையான்னு டாமினிக் மிஸ்டரியோ மீண்டும் கேட்பார். இல்லை சொல்லு அப்படின்பாரு. அதுக்கப்புறம் இங்கே இடத்துல ரிங்குல ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, செமிசைன் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து கேரிங்கர்ஸ்க்கு ஒரு ரீமேட்ச்சு. அந்த ரீமேட்சில் வந்து கேரிங்கர்ஸ் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறது மூலயமாக கேரிங்கர்ஸு பைப்பால் அட்டாக் பண்ணி செமிசைனை தோக்கடிச்சிடுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல்ஸ் டாமினிக் மிஸ்டரியை அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் மேட்ச் அந்த இடத்துல ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணப்படும்.
அடுத்ததா யுஎஸ்கை வர்சஸ் ஸ்டெஃப்னி வாங்கியர் இவங்க 2 பேருக்கும் மேட்சஸ் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மேட்சஸ் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. யுஎஸ்கை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டெஃப்னி வாங்கியர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேரும் டாமினேட் பண்ணி 2 பேருமே இப்போ விட்டு கொடுக்காம அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் ஏஜென்ட் அதாவது செல்சி கிரீன் டீமான சீக்ரெட் ஏஜென்ட் உள்ட்ரா வருவாங்க. உள்ட்ரா வந்து அவங்க என்ட்ரன்ஸ் வழியாக வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செல்சி கிரீன் வந்து ஸ்டெஃப்னி வாங்கியரை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெஃப்னி வாங்கியரை போட்டு அடிச்சோன்னே அதுக்கப்புறம் யுஎஸ்கே அட்டாக் பண்ணுறதுக்காக யார் வந்திருப்பான்னு கேட்டீங்க, நயோமி வந்து யுஎஸ்கே அட்டாக் பண்ண, ஸ்டெஃப்னி வாங்கியரை வந்து செல்சி கிரீன் டீம் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ரீகர் ரிப்ளே மியூசிக் வரும். ரீகர் ரிப்ளே மியூசிக் வந்து ரீகர் ரிப்ளே வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக்ரெட் ஏஜென்ட் டீமை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ட்ரா வந்து நயோமியை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி இவங்களை காப்பாற்றி விட்டு போவாங்க. இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கும். அந்த மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் ஸ்டைல்ஸ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ இவங்க 2 பேருக்கு சம்மர் ஸ்லாம் மேட்சஸ் இப்போ அஃபிஷியலாக WWE கன்ஃபார்ம் செஞ்சுட்டாங்க. நம்ம இப்போ ராவோட மெயின் ஈவெண்ட் ஒருத்துக்கோம். ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக யார் வரான்னு கேட்டிங்கன்னா, பிரசன் ரீட், பால் ஹியூமன், அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர். இதில் பிரசன் ரீட் பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸோட மணி இந்த பேங்க் பிரிஃப் கேஸை வச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்ச நேரத்துலேயே யார் வரான்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வராரு. ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்த உடனே ரசிகர்கள்லாம் 6 வாரம் கத்துறாங்க. ரோமன் ரிங்ஸ் வந்து ஒரு ரிங்குள்ளே ஏறுறாரு. அப்படியே பால் ஹியூமனையும் அப்படியே பிரசன் ரீடையும் அப்படியே பேரன் பேக்கரையும் முறைச்சிக்கிட்டே உள்ற வராரு. உள்ற வந்த ரோமன் ரிங்ஸ் உள்ற வந்தோடனே பால் ஹியூமன் தான் முன்னாடி வராரு. நீங்கள் அப்படியே நிற்கணுன்ற மாதிரி கை காமிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. செத்ரோலின்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, அவரால் ரொம்ப நாளைக்கு வர முடியாது, அதனால் அவரோட இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நானும் உங்களை இன்னும் ட்ரைபிள் சீஃபாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்டோன்னே பேரன் பேக்கர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாரு. ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ஓடிசின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமன் நான் உங்களை அக்லான்ஜி பண்ணுறேன்ற மாதிரி கையை தூக்கி காமிக்கிறாரு. ரோமன் ரிங்ஸ் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்ச ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இன்னமும் ஓடிசியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஃபேன்ஸ் தான் என்னை அக்லான்ஜி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் மட்டும் முன்னாடி வர்றாரு. பால் ஹியூமனும் பிரசன் ரீடும் ஒரு தனியாக போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரன் பேக்கரை பார்த்து ரோமன் ரிங்ஸ் பேசுகிறது. ரோமன் ரிங்ஸை பார்த்து பேரன் பேக்கர் பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து இப்போது WWE ஃபியூச்சர் கிடையாது, நான் தான் WWE ஃபியூச்சர். நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நீ எத்தனை வருஷம் வேணாலும் சாம்பியனாக இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இனிமே நான் தான் பிக் டாக், நான் தான் டாப் டாக், நான் தான் WWE ஃபியூச்சர், நான் தான் எல்லாமே சொன்னேன். கருப்பான ரோமன்ஸ் மைக்கை தூக்கி போட அந்த மைக்கை கேட்ச் பிடிச்ச பேரன் பேக்கருக்கு அப்படியே ஒரு சூப்பர்மேன் பஞ்சு வைக்க. அதுக்கப்புறம் வந்து பிரசனிட்டி அவரை போட்டு அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் வந்து பிரசனிட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி பேரன் பேக்கர் ஸ்பியர் போட ரெடியாகவே ஒரு ஸ்பியர் போடுவார். ஸ்பியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்க ரோமன் ரிங்ஸை. பிரசனிட்டியும் பேரன் பேக்கரும் அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ஹெல்ப் பண்ண ஜெய் யூசோ வந்தோடனே 2 பேருமே அட்டாக் பண்ணுவாங்க. 2 பேருமே சேர்ந்து டபுள் ஸ்பியர் போடுவாங்க. இந்த மூமெண்ட் வேற லெவலாக தெறிக்க விடுச்சு. 2 பேருமே டபுள் ஸ்பியர் போட்டு பேரன் பேக்கரையும் பெர்சன்டேஜையும் அடிச்சு வெளில தள்ளி விடுவாங்க. பால் ஹியூமன் கீழே ஓடிடுவாரு. இவங்க 3 பேரும் என்ட்ரன்ஸ் பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ரோமன் ரிங்ஸும் ஜெய்ஸும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுதான் ராவில் நடந்துச்சு. தரமான சம்பவமாக இருந்துச்சு.